நண்பர்களுக்கு தெரியும், நேற்று பீகார் சட்டப்பேரவை தேர்தலினுடைய வெற்றி என்பது இந்திய அரசியல்ல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை மறுபடியும் ஏற்படுத்தி இருக்கிறது. பீகாரில் இத்தனை ஆண்டு காலமாக நாம் தான் ஆட்சியில் இருக்கின்றோம், தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும். ஆனால் ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த அரசுக்கு, அந்த கட்சிக்கு மக்கள் மறுபடியும் வரலாறு காணாத அளவில் வாக்கு செலுத்தியிருக்கின்றார்கள் என்றால் நம்முடைய கவர்னன்ஸ் மாடல், நாம் செய்யக்கூடிய வேலை, மக்களுக்கு எது வேண்டுமோ அதை செய்கின்றோம், அதை ஊர்ஜிதம் செய்யும் வகையில் பீகாரில் 243 தொகுதியில் 202 தொகுதியில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றிருக்கின்றோம். அதிலே பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும் ஒரு கட்சியாக நம்முடைய கூட்டணியில் 89 தொகுதியில் வென்றிருக்கின்றோம். நம்முடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவருடைய கட்சி ஜனதாதளம் 85 தொகுதியில் வென்றிருக்கின்றார்கள். நம்முடைய கூட்டணி கட்சிகள் எல்லோரும் இணைந்து 202. அதனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக, ப்ரோ இன்குபென்சி, எப்பவுமே ஆன்டி இன்குபென்சி என்று சொல்லுவோம். ஆட்சிக்கு எதிராக மக்கள் வாக்களிப்பாங்க, ஆட்சிக்கு ஆதரவாக ப்ரோ இன்கும்பன்சி, இந்த ஆட்சி தான் வேண்டும் என்று வாக்களித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் நமக்கு தெரியும், நம்முடைய மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள், நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர், அவர் ஓட் அதிகார் யாத்ரா அப்படின்னு ஒரு யாத்ரா போனாங்க பீகார்ல. அவர் சென்ற பாதையில போட்டியிட்ட எல்லா காங்கிரஸ் வேட்பாளர்களும் தோல்வியடைந்திருக்கிறாங்க. எங்கேயெல்லாம் ராகுல் காந்தி அவர்கள் சென்றார்களோ அந்த ஓட் அதிகார் யாத்ரா, அந்த பாதையில் இருக்கக்கூடிய எல்லா காங்கிரசினுடைய வேட்பாளர்களும் தோற்றிருக்கின்றார்கள். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி என்பது 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கட்சியாக பீகார்ல மாறி இருக்கிறது. அதனால்தான் நேற்று நம்முடைய பிரதமர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நம்முடைய தொண்டர்களிடையே பேசும் பொழுது சொல்லி இருக்கின்றார்கள், இன்னைக்கு பீகாரினுடைய தேர்தல் வெற்றி என்பது இந்த பொய்யையும் புரட்டையும் சொல்லக்கூடிய அரசியல்வாதிகளை மக்கள் நிராகரித்திருக்கின்றார்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதே போல அடுத்து காட்டாட்சி நடக்கக்கூடிய வெஸ்ட் பெங்காலிலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி 2026க்கான அஸ்திவாரம் பீகாரிலே போடப்பட்டிருப்பதாக நம்முடைய பிரதமர் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். புதுச்சேரியிலும் கூட நம்முடைய கூட்டணி ஆட்சி, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி மறுபடியும் 2026 மக்கள் தேர்ந்தெடுக்க இருக்கின்றார்கள். அதற்கான மக்களுடைய மகிழ்ச்சியை நம்ம பார்க்க முடியுது. அதற்கு கட்சி, பாரதிய ஜனதா கட்சி எங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த SIR தீவிர வாக்காளர் திருத்தப்பட்டியல், அதிலே எங்களுடைய பங்களிப்பு இருக்கு. யாரெல்லாம் வாக்காளர்களாக பதிவு செய்ய வேண்டுமோ, இறந்திருப்பவர்களை நீக்க வேண்டுமோ அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அடுத்த 5 மாநில தேர்தல் நடக்க இருக்கிறது 2026 பொறுத்தவரை. கேரளா, தமிழகம், புதுவை, அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், இந்த 5 மாநிலங்கள் தேர்தலுக்கு போறோம். இதிலே குறிப்பாக கேரளத்திலும் கூட இந்த முறை மிகப்பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது. அதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். அஸ்ஸாமில் ஆட்சியில் இருக்கின்றோம், மறுபடியும் வரப்போகின்றோம். வெஸ்ட் பெங்கால் ஆட்சிக்கு வர இருக்கின்றோம். புதுச்சேரியில் மறுபடியும் தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய ஆட்சியை தக்க வைக்க இருக்கிறது. தமிழகத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும். 2026 தொடர்ந்து இந்த வெற்றி தொடரும் என்று நம்பிக்கை பிரதமர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதையும் நம்ம பார்த்தோம். இதை தாண்டி உங்களுக்கு கேள்விகள் இருக்கும், கேள்விகளுக்குன்னா பதில் சொல்றோம். ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கன்னா, பீகார்ல தீவிர வாக்காளர் திருத்தம் அது நடைபெற ஆரம்பித்து செப்டம்பர் 30, 2025 கடைசி வாக்காளர் பட்டியலை பீகார்ல தேர்தல் ஆணையம் வெளியிட்டாங்க. செப்டம்பர் 30, 2025 கடைசி வாக்காளர் பட்டியல் SIR முடிச்சு. அதன் பிறகு உச்சநீதிமன்றம் 17 நாள் கொடுத்தாங்க. அக்டோபர் 17ஆம் தேதி வரை. உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, மறுபடியும் அப்பீல் பண்றீங்களா, மறுபடியும் வாங்க, மறுபடியும் சொல்லுங்க. 17 நாள்ல ஒருத்தர் கூட அப்பீல் போகல. அப்படி என்ன, செப்டம்பர் 30ஆம் தேதி கொடுக்கப்பட்ட இந்த வாக்காளர் பட்டியல் SIR நடந்த பிறகு 7,42,00,000 வாக்காளர்கள் அதிகாரப்பூர்வமாக உண்மையான வாக்காளர்கள் இன்னைக்கு அவங்க வாக்களிச்சிருக்கிறாங்க. அதையும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது சாதாரண வெற்றி கிடையாதுங்கண்ணா. ஏதோ நம்ம ஸ்கிராப் பண்ணோம், க்ளோஸ் ஆன் எலெக்ஷனை ஜெயிச்சோன்னு கிடையாதுங்கண்ணா. 243ல் 202 பாரதிய ஜனதா கட்சி நின்ற 101 இடத்துல 89 இடத்துல, ஜனதாதள் நின்ற 101 இடத்துல 85 இடத்துல. இதெல்லாம் வரலாறு காணாத ஒரு வெற்றி. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற பொழுது கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வெற்றி இதெல்லாம். அதனால அந்த வைத்தெரிச்சல நம்முடைய முதலமைச்சர் அவங்க பேசுறாங்க. அப்படித்தான் நாங்க பார்க்கிறோம். ஏன்னா இது எல்லோரும் பங்கேற்று, பெண்கள் அதிகமாக பங்கேற்ற ஒரு தேர்தல். ராகுல் காந்தி அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஓட் சோரி மக்கள் நிராகரித்து விட்டார்கள். ஓட் அதிகாரி யாத்ரா சென்ற இடமெல்லாம் காங்கிரஸ் கட்சி தோற்றிருக்கிறது.
தேஜஸ்வி யாதவ் அவர்களுடைய கட்சி 25 இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. எதிர்க்கட்சி என்கின்ற அந்தஸ்தையும் இழந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அபிஷியலா பீகார்ல பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி என்கின்ற அந்தஸ்தை எந்த கட்சியுமே பெறல, ஆளுங்கட்சி மட்டும்தான் இருக்கு. அதனால் இதெல்லாம் அடிப்படையாக வைத்தும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் ஐயா இதை போன்று பேசுவது வியப்பளிக்கிறது. ஏன்னா நடந்தது வேற, ஒரு பேசுறது வேற. அது மட்டும் இல்ல, அடுத்து தமிழகத்திலும் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி நடைபெறும் பொழுது அன்னைக்கு முதலமைச்சருக்கு தெரியும் மக்களுடைய மனநிலை வளர்ச்சியை நோக்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நோக்கி வந்துவிட்டது என்பதை நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களும் உணர்வார்கள். எந்த யூகத்துக்கும் பதிலளிக்க முடியாதுங்கன்னா எங்களுடைய மாநில தலைவர் இருக்கிறாங்க, எங்களுடைய எம்எல்ஏ இருக்கிறாங்க, அவங்க தான் பதில் சொல்லணுங்கன்னா, நான் இன்று புதுவைக்கு கட்சியின் சார்பாக இந்த பயிற்சி முகாமுக்காக வந்திருக்கின்றேன். எஸ்ஐஆர் பயிற்சி முகாமில் பங்கேற்பதற்காக. அதனால் எல்லாம் நல்லா தாங்கண்ணா இருக்கு, எந்த பிரச்சனையும் உள்ள இல்லை. நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் ரொம்ப விரிவாக உள்ள பேசினாங்க, உள்துறை அமைச்சர் ரொம்ப விரிவாக உள்ள பேசினாங்க, தொண்டர்கள்ட்ட பேசினாங்க. எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒரு டீமாக இங்கே இருக்கின்றோம் களத்தில். அதனால் யூகங்களுக்கு நான் பதில் சொன்னால் தப்பாக போயிருங்கன்னா, என்னை பொறுத்தவரை புதுச்சேரியில் ஒரு டீமாக நீங்கள் பாருங்கன்னா, இன்னைக்கு பீகாரில் நம்முடைய பிரதமர் அவர்கள் நேற்று நன்றி சொல்லும் பொழுது 5 கட்சிக்கும் நன்றி சொன்னாங்க. 89 பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிருக்கலாம், 85 ஜனதாதள் ஜெயிச்சிருக்கலாம். நம்முடைய மிச்ச கட்சியில் 5 பேர் இருக்கிறாங்க. இந்த 5 பேரும் ஒற்றுமையாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஒற்றுமையாக இந்த 5 பேர் பஞ்சபாண்டவான் கூட சொன்னாங்க. நம்முடைய அமித்ஷா அவர்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுது பீகார்ல ஒற்றுமை நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறது. ஒற்றுமை பூத் அளவில் எந்த வாக்கும் சிந்தாம சிதறாம கொண்டு வந்திருக்கிறது. நாங்களும் ஜெயிச்சோம், ஜேடியும் ஜெயிக்க வச்சோம். ஜேடியும் ஜெயிச்சாங்க, எங்களையும் ஜெயிக்க வச்சாங்க. இது எப்படினாங்கன்னா, இதுல பரஸ்பரம் எங்களுக்குள்ள போட்டியில். இதே காங்கிரஸும் ராஷ்டிரிய ஜனதாதளும் அவங்களுக்குள்ள போட்டி போட்டுக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 12 இடத்துல ஃப்ரெண்ட்லி ஃபைட். 12 இடத்துல காங்கிரஸ் வேட்பாளரும் போட்டிருக்கிறாங்க, தேஜஸ்வி யாதவனுடைய ஆர்ஜேடியும் போட்டிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்லி ஃபைட்டுக்கிட்டாங்க. ஆனா எங்களை பொறுத்தவரை இன்னைக்கு இந்த பீகாரினுடைய மாடல் என்ன சொல்லுதுங்கன்னா, பிரதமருடைய தலைமையில ஒற்றுமையாக 5 கட்சிகளும் இணைஞ்சு பணி செய்யும் பொழுது நாங்களும் ஜெயிப்போம், அவங்களையும் ஜெயிக்க வைப்போம். எங்களை பொறுத்தவரை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு யாரும் யாரையும் பார்க்கல. அதனாலதான் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட். அது கண்டிப்பாக புதுச்சேரியில் நடக்கும், கண்டிப்பா தமிழகத்தில் நடக்கும். காரணம், நாங்க டீமா இருக்கோம். காங்கிரஸை போன்ற டீம் என்று சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லி ஃபைட்டாக 12 இடத்துல பீகார்ல போட்டியிட்ட மாதிரி யாரும் போட்டியிட போகலீங்கன்னா. ஆனா உங்களுக்கு தெரியாது இல்ல, நான் மூத்த பத்திரிகை நண்பர் நீங்க, நிருபர் நீங்க. பீகாரை பொறுத்தவரை 89% ரூரல் வாக்காளர்கள், அதாவது கிராமப்புறத்திலே வாழக்கூடிய வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். 89% கிராமப்புற வாக்காளர்கள், 11% நகர்ப்புற வாக்காளர்கள். இன்னைக்கு கிராமப்புற வாக்காளர்களுடைய எழுச்சியை பாருங்கண்ணா. பிரதமருடைய திட்டம் வேலை செய்திருக்கிறது, டபுள் இன்ஜின் அரசு வேலை செய்திருக்கிறது, நிதிஷ்குமார் அவர்கள் மீது ஒரு மரியாதை, பெண்களுக்கு கொண்டு வந்த திட்டமெல்லாம் கீழே போயிருக்கு. அதனால பீகார்ல பாத்தீங்கன்னா வரலாறு காணாத ஒரு வெற்றி. ஆனா உங்களுக்கே தெரியும், 243ல் 202 என்பது ஜனநாயகத்துல, இந்திய ஜனநாயகத்துல வரலாறு காணாத வெற்றி. இன்னைக்கு பிரதமருடைய மத்தியில் ஆட்சியும் மாநிலத்தில் நிதிஷ்குமார் அவருடைய ஆட்சியும் இருக்கு. அதே போல தமிழகத்துல மக்கள் விரும்ப போறாங்க, பிரதமர் அங்க இருக்கணும், கீழே நம்ம ஆட்சி இருக்கணும், தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கணும். புதுச்சேரியில உங்களுக்கு தெரியும், அண்ணன் ரங்கசாமி அவர்கள் தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி டெலிவர் பண்ணியிருக்கோங்க. எத்தனையோ விஷயங்களை செய்திருக்கின்றோம். நான் பேசுவதை விட நம்ம தலைவர்கள் பேசினா சிறப்பா இருக்கும், உங்களுக்கு தெரியும். அதனால் இங்கேயும் டபுள் இன்ஜின் அரசு வேலை செய்கிறது. தமிழ்நாட்டுக்கு டபுள் இன்ஜின் அரசு வேண்டும். பீகார்ல டபுள் இன்ஜின் அரசு வேலை செய்ததற்காக மக்கள் வெகுமதி கொடுத்திருக்கிறாங்க. அதனால் 2026 பொறுத்தவரை புதுச்சேரி, தமிழகம் எல்லா பகுதியிலும் ஒரு பெரிய வெற்றி அலையை நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இதே பீகார் தேர்தலுக்கு ஸ்டாலின் ஐயா பிரச்சாரத்துக்கு போனார். இதே ஸ்டாலின் ஐயா பீகார் தேர்தலுக்கு போய் பிரச்சாரம் பண்ணார். ஒரு நாள் முழுசும் ஓட்டு சோரியை பத்தி பேசினார். ஓட்டு அதிகாரி யாத்ரா ராகுல் காந்தி அவர்களோடு பங்கேற்றாங்க. ஆனா இன்னைக்கு அதைத்தான் நான் சொல்லுகின்றேன்னா, ராகுல் காந்தி அவர்கள் ஓட்டு அதிகாரி யாத்ரா போன பாதையில எல்லா தொகுதியும் காங்கிரஸ் தோத்துருக்கு. அப்படின்னா மக்கள் ஏத்துக்கல. எனக்கு தேவையான விஷயத்தை பேசுங்க, பொய்ய பேசாதீங்கன்னு மக்கள் சொல்றாங்க. அதனால்தான் நேற்று பிரதமர் இன்னொரு வார்த்தையை சொன்னாங்க, காங்கிரஸ் பலமுறை உடைந்திருக்கிறது, மறுபடியும் உடைவதற்கான வாய்ப்பை நேற்று பிரதமர் சொன்னாங்க. காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு சின்ன கட்சியா மாறிடுச்சு. அதிலும் ஒரு கட்சி என்ன பேசுறாங்கிற அளவுக்கு மக்கள் மனம் விரும்பி இருக்கிறாங்க. நாங்க மற்ற கட்சியை பத்தி பேச விரும்பலீங்கன்னா, நம்ம கட்சியை வச்சு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பலம் வாய்ந்தவராக, பலம் பொருந்திய கட்சியாக, மக்கள் மனதினுடைய அன்பை வென்ற கட்சியா மாறி இருக்கிறோம். அது 2026 நடக்குங்க. வாக்காளர் பட்டியல் இல்லை என்றால் குடியுரிமை பறிக்கப்பட்டு சொந்த நாட்டில் அகதியாக இருப்பதற்கான வாய்ப்புகளை தான் பாஜக ஏற்படுதுன்னு சொல்லிட்டு எம்பி விசிக எம்பி ரவிக்குமார் விமர்சனம் செஞ்சார்.
விசிக எம்பி ரவிக்குமார் அவர்களை பொறுத்தவரை படித்தவர், அரசியல் தெரிந்தவர், நாகரிகமான அரசியல்வாதி. அவர் இந்த மாதிரி பொய்யான ஒரு பிரச்சாரத்தை எடுக்கக்கூடாதுங்கண்ணா. ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் அவங்க எல்லாம் பதவி பிரமாணம் செய்யும் பொழுது அவங்க எல்லாம் ஒரு சத்திய பிரமாணம் எடுத்து பதவி பிரமாணத்தை எடுத்திருக்கிறாங்க. அதனால எம்பிக்கள் அவர்களே பொய்யான ஒரு பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட விதைக்கிறாங்க. பாருங்களேன் எவ்வளவு பொய்யான விஷமத்தனமான பிரச்சாரம். அதுக்கு தான் உதாரணம் பீகார் கொடுத்தாங்கண்ணா. 7,42,00,000 ஃபைனல் வாக்காளர்கள் எஸ்ஐஆர் முடிந்த பிறகு பீகார்ல செப்டம்பர் 30 அதன் பிறகு 17 நாட்கள் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு சுப்ரீம் கோர்ட் கொடுக்குறாங்க. ஒருத்தர் கூட வந்து ஃபைல் பண்ணல. இன்னைக்கும் ராகுல் காந்தி மொத்த பீகார் பிரச்சாரத்துல ஒருத்தரை கூட கூட்டிட்டு வந்து இவங்களுக்கு ஓட்டு இருக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு ஒருத்தரையும் காட்டல. அதனாலதான் மக்கள் சம்மட்டி அடி கொடுத்தாங்க. அதே ஆர்குமெண்ட்டை ரவிக்குமார் அவர்கள் இங்க வைக்கிறாங்க. அந்த ஆர்குமெண்ட்டை யாரெல்லாம் பீகார்ல வச்சாங்களோ எல்லாம் ஃபெயில் மார்க். அதே பொய்யை மறுபடியும் புதுச்சேரியில தமிழகத்துல மறுபடியும் திரு விசிக ரவிக்குமார் அவர்களோ வேறு கட்சி தலைவர்களோ வச்சா அவங்களும் ஃபெயில் மார்க் தான் வாங்க போறாங்க. இது 2026 நிரூபணமாக போகுது. மொத்த பீகார்ல நண்பர்கள், நீங்க எலக்ட்ரானிக் மீடியா இருக்கிறீங்க, உங்க நண்பர்கள் அங்க இருக்கிறாங்க. யாராவது ஒரு வாக்காளர் வந்து பீகார்ல எனக்கு ஓட்டுரிமை பறித்து விட்டார்கள் இந்த 60 நாள்ல ஒருத்தர் வந்து சொன்னாங்களா? இல்லை. பறித்து விட்டார்கள் என்று ராகுல் காந்தி அவங்க சொன்னதும் பொய். கடைசியா நடந்த பிரஸ் மீட்ல இந்த பிரசிலியன் மாடலுடைய போட்டோவை காமிச்சாங்க, அதுவும் பொய். அதனால் ராகுல் காந்தி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய எல்லா வாதத்தையும் பீகார் மக்கள் நிராகரிச்சுட்டாங்க. 2024 என்ன சொன்னாங்க? அரசியலமைப்பு சட்டத்துக்கு நாங்கள் எதிரினாங்க, அதையும் மக்கள் நிராகரிச்சுட்டாங்க. இன்னைக்கு வாக்குரிமை, அதையும் மக்கள் நிராகரிச்சுட்டாங்க. ஸோ 2026 பொறுத்தவரை ஒரு கிளீன் எலக்ட்ரல் ரோலுங்கன்னா நம்ம கடமைங்கன்னா ஒரு எலக்ட்ரல் ரோல் இன்டெகிரிட்டியா கிளீனா இருக்கணும். வாக்கு செலுத்த வேண்டியவர்கள் மட்டும்தான் அதில் இருக்கணும். இறந்து போனவர்கள் இருக்கக்கூடாது. அகதிகள் வேற இடத்துல இருந்து வந்தாங்க, பங்களாதேஷ்ல இருந்து இந்திய குடியுரிமை இருக்கக்கூடாது. மைக்ரண்ட் ஓட்டர்ஸ் 2 இடத்துல வாக்கு இருக்கக்கூடாது. இதைத்தான் தேர்தல் ஆணையம் செய்யறாங்க. இதுல என்ன தப்ப வந்து தலைவர்கள் கண்டுபிடிக்கிறாங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அதனுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய அறிவுறுத்தல் என்னன்னாங்கன்னா, எனக்கு அரசியல்ல எதிர்ப்பது மட்டுமே மக்கள் பார்ப்பதில்லை. இல்ல நான் வந்து அரசியல் கட்சியாக நான் தொடங்கிய காரணத்திலிருந்து பிஜேபி எதிர்ப்பேன் ஃபைன். இன்னைக்கு விஜய் அவர்களுடைய மனநிலையோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய மனநிலை எப்படி ஆயிடுச்சுன்னா, பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்காக ஒன்னொன்னு செய்யறாங்க. உதாரணத்துக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரோல் ரிவிஷன் எலெக்ஷன் கமிஷன் நடத்துறாங்க. சுதந்திரத்திற்கு பிறகு 12 முறை நடத்தி இருக்கின்றார்கள். புதுவையில 13வது முறை நடக்குது. கடைசியாக புதுவையில 2002 நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் 2002, 2005 தமிழ்நாட்டில் 2 வருஷம் நடந்துச்சுங்கண்ணா, பாதி நடந்துச்சு. விஜய் அவர்கள் தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய ஒன்னையும் பிஜேபியோட லிங்க் பண்ணி அதை எதிர்க்கிறாங்க. எது செய்தாலும் எதிர்க்கிறாங்க. வெறும் எதிர்ப்பு அரசியலை மட்டும் மக்கள் பார்த்து ஓட்டு போறது இல்லைன்னா ஆரோக்கியமா என்ன சொல்ல போறீங்க, என்ன செய்ய போறீங்க? ராகுல் காந்தி அவர்கள் இதை செஞ்சுதானே பனிஷ்மெண்ட் கிடைக்குதுங்கன்னா. 95 தேர்தல் ராகுல் காந்தி தோத்துருக்காங்கன்னா, 95 தேர்தல் கடைசி 95 தேர்தல் தோத்துருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்குள்ள வந்து பொறுப்பெடுத்த பிறகு 95வது தேர்தல் தோல்விதான் பீகார். ஏன்னா எதிர்க்கிறாங்க, ஆரோக்கியமான விஷயத்தை சொல்றது இல்லைங்கண்ணா. அதனால இன்னைக்கு விஜய் அவர்களும் அதையே தான் நான் செய்ய போறேன், நான் எதிர்க்கின்ற மனப்பக்குவத்துல மட்டும்தான் இருக்குன்னா மக்கள் அதை விரும்ப மாட்டாங்க ஒரு லெவலுக்கு மேல. இன்னைக்கு விஜய் அவர்கள் எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்கன்னா என்ன தவறுன்னு சொல்லட்டும். வாக்குரிமையை நம்ம பறிச்சிருக்கிறோமா பீகார்ல சொல்லட்டும். அல்லது தமிழக வெற்றி கழகத்திலிருந்து புதுச்சேரி தமிழ்நாட்டிலிருந்து ஒரு குழுவை பீகாருக்கு அனுப்பட்டும், அங்க போய் பார்த்துட்டு வரட்டும். எதுவுமே நடந்திருக்காது. வெறும் எதிர்ப்பு என்று பேசினால் காங்கிரசுக்கு கிடைத்த அதே நிலைமை தான் மித்த கட்சிகளுக்கும் கிடைக்குங்கன்னா அது 2026 தேர்தலில் பார்க்க போறீங்க. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி புதிய கட்சி எவ்வளவு வாங்கினாருன்னா 3.55% ஓட்டு. 243 தொகுதியில 238 தொகுதியில் நின்னார். 238 மக்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேண்டாம் எப்படி ஓட்டு போடுவாங்க? பிரசாந்த் கிஷோர் நல்லவரா இருக்கலாம், கெட்டவரா இருக்கலாம், நடுநிலைமையா, அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பலைங்கன்னா மக்களுக்கு இன்னைக்கு ஆல்டர்னேட்டிவ் வேண்டாம். ஆளுங்கட்சி நல்லா இருக்காங்க, நான் ஓட்டு போடணும்னு நினைத்த பிறகு களத்துக்கு பிரசாந்த் கிஷோர் போனாங்க. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. புது கட்சி, அதுக்கு தான் உதாரணமா சொல்றாங்க. 3.55% வாக்கு. அவரே தேர்தலில் நிக்கல. அதனால் எல்லோரும் யோசித்துக் கொள்ள வேண்டும். நான் கட்சி ஆரம்பிச்சிட்டங்கிறதுக்காக எதிர்த்தா அது சரியா இருக்குமா? ஆரோக்கியமா சொல்லுங்க. தவறு செஞ்சா சொல்லுங்க, நாங்க திருத்திக்கிறோம். தவறே செய்யாதப்ப ஏன் தவறுன்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? அரசே நடத்தக்கூடிய மதுபான கடைகளை நாங்கள் எதிர்க்கின்றோம். ஒரு மனிதனுக்கு அவங்களுக்கு உரிமைங்கன்னா, யாராவது நேற்று கோவால இருந்தாங்கன்னா அந்த நிகழ்ச்சி சார்பா கோவா அரசுக்கு வந்து லிக்கர் தான் பெரிய ரெவென்யூ கொடுக்குது. அங்க அது வந்து அரசு நடத்தல, தனியார் நபர்கள் நடத்துறாங்க.
தமிழ்நாட்டில் அரசே அந்த டிபார்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க, ப்ரொஹிபிஷன் பேரு. அவங்க நியாயப்படி இதை கண்ட்ரோல் பண்ணும். ஆனால் அரசே டாஸ்மார்க் நடத்துறாங்க. அதைத்தான் நாங்கள் குறை சொல்கின்றோம். ஏன் நடத்துறீங்க? நடத்தாதீங்க. அரசுக்கு இங்கே வேலையில் நீங்கள் வெளியே போங்க. அதனால் இந்த பாண்டிச்சேரியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு பார்டர் டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாரும் இங்கே தான் வர்றாங்க. லிக்கர் சீப்பாக இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு வர்றாங்க. அதை விடுங்க, அதுக்குள்ள நான் போக விரும்பலிங்கன்னா அந்தந்த மாநிலம் அந்தந்த மக்கள் அவங்கவுங்க முடிவெடுக்கணும். தேர்தல் அறிக்கை அந்தந்த கட்சிகள். நிதிஷ்குமாரை பொறுத்தவரை பீகாரில் நான் சாராயத்தையே விடமாட்டேன்னு ஒரு தைரியமாக முடிவெடுத்தாரு. அதற்கான ரிசல்ட் இன்னைக்கு பார்க்குறாரு. பெண்கள் தொடர்ந்து நிற்கிறாங்க நிதிஷ்குமார் அவர்களோடு. அது உண்மை, அது சரித்திர உண்மை. இன்னைக்கு பீகாரில் 12% வாக்கு அதிகமாக இருக்கு, பெண்களுடைய வாக்கு 9% அதிகமாக இருக்குன்னா நிதிஷ்குமார் அவர்கள் மீதும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீதும் இருக்கக்கூடிய மரியாதை. நிதிஷ்குமார் அவர்கள் ஒரு காலத்தில் லிக்கர் ப்ரொஹிபிஷன் பேன் கொண்டு வந்தாங்க, பெண்கள் தொடர்ந்து நிற்கிறாங்க. பாரத பிரதமர் பெண்களுக்கான திட்டங்களை கொண்டு வர்றாங்க, பெண்கள் தொடர்ந்து நிற்கிறாங்க. அந்தந்த தலைவர்களுக்கு விட்டுறாங்கன்னா நாங்கள் தமிழகத்தில் எதிர்ப்பது அரசு நடத்தக்கூடிய மதுபான சென்டர்ஸ், லிக்கர் சென்டர்ஸ், வெண்டிங் அவுட்லெட், டாஸ்மாக், அதை எதிர்க்கிறோம். இல்லைங்கண்ணா, நம்ம இன்னும் தேர்தலே வரலீங்கண்ணா. இன்னும் தேர்தலுக்கான நேரமும் காலமும் இருக்கு. இன்னைக்கு நாம நவம்பர் 15ஆம் தேதியில் இருக்கிறோங்கண்ணா. நமக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு. அதனால என்னுடையது தமிழக தேர்தல் கூட்டணி, பொறுமையாக இருப்போம், எல்லாம் சிறப்பாக நன்றாக வரும் என்கிற நம்பிக்கை இருக்கு. அதுக்கு தான் நான் பீகார் உதாரணமா கொடுத்தங்கண்ணா. அதுக்கு தான் பீகார்ல பஞ்சபாண்டவர்கள் உதாரணமா கொடுத்தங்கண்ணா. நாங்களும் ஜெயிச்சோம், அவங்களையும் ஜெயிக்க வச்சோம், அவங்களும் ஜெயிச்சாங்க, எங்களையும் ஜெயிக்க வச்சாங்க. எங்களுக்குள்ள எந்த போட்டி இல்லை. ஆனா கூட்டணிக்குள்ளேயே போட்டி இருந்தனாலதான் மொத்தமா தோத்தாங்க. பஞ்சபாண்டவர்கள் 5 நபர்கள் எல்லாரும் ஓட் டிரான்ஸ்பர் பண்ணாங்க, எல்லாரும் ஒன்னா இருந்தாங்க, எல்லாரும் அண்ணன் தம்பிகளாக இருந்தாங்க, எல்லோரும் மேடையில் இருந்தாங்க. கடைசி வரைக்கும் எல்லாரும் ஒன்னா இருந்தோம். தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் அது நடக்கும். பொறுத்திருந்து பாருங்க. அதுக்குள்ள நான் பேச விரும்பலைங்கன்னா என்னன்னாங்கன்னா, தமிழகத்தை எங்களை பொறுத்தவரை டாஸ்மார்க் வருமானம் 52,000 கோடி எடுத்துட்டோம்னா கள்ளுக்கடை திறப்பதன் மூலமாக 1 லட்சம் கோடி வருமானம் கொடுக்க முடியும் 3 ஆண்டுகள் அப்படிங்கிற வெள்ளை அறிக்கையை நாங்கள் ஆளுநர்கிட்ட கொடுத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெப்சைட்லையும் போட்டிருக்கோம். 3 ஆண்டுகளில் எப்படி கள்ளுக்கடையை திறக்கணும். எங்களை பொறுத்தவரை தனியார் நடத்துறாங்களா, தனியார் நடத்தலையா, அரசு நடத்தக்கூடாது நம்பர் 1, கள்ளுக்கடையை திறக்கணும் நம்பர் 2. இந்த 2லும் தெளிவாக இருக்கின்றோம். காலம் வரும், காத்திருப்போம், பொறுத்திருப்போம். நல்ல டாக்டர் பார்க்க சொல்லுங்க.